கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். துலா ராசிக்காரர்கள் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி நிறைய வாட்டி சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணோம்? எக்ஸசைஸ் தான் மெயின். எக்ஸசைஸ் பண்ணலன்னா இவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் டிப்ரெஷன் உண்டு. அதே போல் மெடிடேஷன் மற்றவர்களுக்கு உபதேசிப்பார்கள், ஆனால் இவர்கள் பிளாங்க் ஆகி விடுவார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் துலா ராசி போல் தோல் கொடுக்கக்கூடிய ராசி உலகத்திலே கிடையாது. ஆனால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி தெரியுது என்று தெரியாமல் பேப்பேன்னு ஆகக்கூடிய ராசியில் துலாம் உண்டு. துலாத்திற்கு அற்புதமான காலகட்டம். 6ஆம் இடத்தில் சனி கம்பீரமாக உங்களுக்கு இந்த வருஷம் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கம்பீரமாக இருப்பார். திருக்கணிதத்தின்படி வாக்கியின்படி இனிமேல் 2.5 ஆண்டு காலமும் இருப்பார். ஸோ எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுல சனிக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அதே போல் 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தான பாடலான 40வது பாடலை படிப்பது விசேஷமான பலன். தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு மாறியவர்கள் கூட குடும்பத்தாருடன் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு தரும். பூர்வீக சொத்தில் கட்டிடங்கள் எழும்பும். இன்டீரியர் அதிகமாக செய்வீர்கள். வீட்டில் ஒரு தளம் இருந்தாலும் 2 தளம் 3 தளம் என்று போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2 ரூமில் என்று சிறிய ஃப்ளாட்டில் இருந்தவர்கள் கூட 3 ரூம் 4 ரூம் என்ற ஃப்ளாட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாராகியை பிடித்து கொள்வது, வாராகி மந்திரத்தை கேட்பது பெரிய விசேஷத்தை துலாத்துக்கு தரும். துளாராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், இந்த மாதிரி பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். வேலை வாய்ப்பில் சில சகுனித்தனம்னு சொல்லுவாங்க. யார்ட்டையும் இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு யார்ட்டையாக சொன்னீங்கன்னா எல்லாத்திட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த லேட்டாக போகிறது, அது லேட்டாக வர்றது, ஏற்கனவே இந்த ஸ்கூலில் எழுதி கொடுப்பாங்க லீவ் லெட்டர்லாம், எத்தனை தடவைடா பாட்டியை கொள்ளுவேன், எத்தனை தடவைடா தாத்தாவை கொள்ளுவேன், அந்த மாதிரி சில பொய்யான விஷயங்கள் சொன்னால் அது வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தொழில் ரீதியாக நல்லா இருக்குது. அரசியல் ரீதியாக பேசுகிறதுக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூக்ஷமமாக செயல்படுத்துறதுக்கு இவங்க ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறது. அதே சமயத்தில் நண்பர்கள் மூலமான சில நஷ்டங்கள் ஏற்படும். நண்பர்கிட்ட யார்ட்டாவது கொடுத்து காசு கொடுத்தீங்கன்னா போச்சு, அது சில நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக மனசுக்குள்ள ஒரு ஐடியா வச்சு ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வச்சு இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு சாதகமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சொந்த பந்தங்களுக்குள்ள சொத்து சம்பந்தமான பிரச்சனை அல்லது ஏதேனும் உறவு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது கவனமாக இருக்கணும். பெட்ஷீட் மூடி அழகாக மெசேஜ் பண்ணுறது, யாரும் பார்க்கல இல்லைன்னு பின்னாடி திரும்பி மெசேஜ் பண்ணுறது, அதெல்லாம் சீக்கிரம் தெரிய வந்துடும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விவகாரமான விஷயத்தில் சப்போர்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் அங்கே விவகாரமே பண்ணிகிட்ருப்போம். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த ஆண்டு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக மாறும். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருது. அது இல்லாமல் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். எல்லாமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்கனால திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் மே மாதத்திற்குள் திருமணம் நடைபெறும். ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் தாராளமாக மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் செய்யக்கூடிய தொழிலை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் குருடைய அந்த சஞ்சாரம் இந்த வருஷம் முழுமைக்கும் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இருக்கும். படித்த மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் உங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மாத்திரமில்லாமல் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாக உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் அவங்களும் நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். கடன் சுமைகள் இருந்தால் அந்த கடன் சுமைகள் தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த வருஷம் 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் பரிபூர்ணமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீரங்கம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் தரிசனம் பண்ணணும். அங்கே தாயாரும் பெருமாளையும் அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சக்கரத்தாழ்வார் கடைசியில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எதிர்பார்த்த வெற்றிகள் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கோர்ட் கேஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி, வேலையில் பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ச்சியாக வேலை செய்தவர்களுக்கு வேலையை விட்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நியூ பிரான்ச் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம் இருக்குன்ற நோயெல்லாம் இதுவரை இருந்து வந்த நோயெல்லாம் படிப்படியாக குணமடையும். மருந்து மாத்திரையெல்லாம் பவர் கம்மி பண்ணிடுவீங்க, இல்லை மருந்து மாத்திரை நிப்பாட்டுற மாதிரி ஒரு நிலைமை வரும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால குழந்தை இல்லாத துலா ராசிக்காரர்கள் இந்த வருஷம் 100% குழந்தை உண்டு. செயற்கை முறையில் IVF IUI பண்ணாலே உங்களுக்கெல்லாம் போதும். நீங்கள் IVFலாம் பெரிய செலவு பண்ண தேவையில்லை. ஸோ குழந்தை கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு. 2ஆம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுற துலா ராசிக்காரங்களாம் கூட நீங்கள் 1 மாதம் நீங்கள் கணக்கு பண்ணி ட்ரை பண்ணால் போதும், கிளிக் ஆகிடும். ஸோ குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நோய்க்கு வைத்தியம் முறை மாற்றப்படுவீர்கள். அதாவது பார்த்துட்டு இருக்க டாக்டரை மாற்றி உடனே குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம். அதுக்குன்னு லாட்ரிலாம் வாங்க வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்கும், இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஸோ பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். புதிய ஆஃபீஸ் நீங்கள் மாறினீங்கன்னா நல்லா வெற்றி கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆண்டு ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் ரொம்ப வெற்றியை தரும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா யாரோ ரூபத்தில் ஒரு உதவி கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் மேலே வந்துடுவீங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இது மாதிரி பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவம் பாருங்கள். மற்றபடி துலாம் ராசி இந்த ஆண்டு வெல்லக்கூடிய ராசி. 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய், ஏரி, குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். மகரத்திற்கு கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி, இந்த இராணுவத்துறையில், இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம். அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கான நிறையா சட்டத்திட்டங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த பிரைப் வாங்கிறது, லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழை ஆண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால் விவசாயங்கள் இந்த ஊர், இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும். இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் GST மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும், அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஷேர் மார்க்கெட் போனவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு. சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் தி ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.